சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கடகராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. அதனால் அதுக்கான தயார் நிலையில் நீங்கள் இருக்கீங்க. அதாவது பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிச்சிடுது. பட் இருந்தாலும் பொதுவாக ஜென்ம குருங்கும் போது கொஞ்சம் உடம்ப கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு அடுத்த மாதம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான் ஜென்ம குருவாக மாறுறாரு. ஆனால் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும், மருத்துவ செலவுகள் கிடைக்கும், கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியம், நிலம் சார்ந்த முதலீடுகள்லாம் சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் எல்லாத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு உங்களை படுக்க வச்சுட்டாருன்னு என்ன பண்ணுறது? ஸோ அதனால் உங்கள் உடம்ப கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே சமயம் குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகம் தென்படுகின்றது. குறிப்பாக சூரியன் புதன் பயிற்சி ரிஷபராசிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வம்ச விருத்தி கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது சார் எனக்கு 8 வருஷமாக 10 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு 40 வயசு தாண்டிட்டேன் சார், இதுக்கு மேலே குழந்தை பாக்கியம் கிடைக்காமா அப்படின்னு ஒரு ஆணோ பெண்ணோ சொல்கிறாங்கன்னா இந்த அமைப்பு வந்துடுச்சுன்னா 40 இல்லை 49 வயசில் கூட குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் மே 1, 2, 8, 9, 10ஆம் தேதி மதியம் 12 மணி வரை, அதுக்கப்புறம் 14ஆம் தேதி இரவு முதல் ஆரம்பித்து 15, 16, 17, 18ஆம் தேதி இரவு 10 மணி வரை, அதன் பிறகு 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். அதாவது உங்களுக்கு சாதகமான பலன்கள் எங்கே போனாலும் சரி அங்கே உங்களுக்கு சக்ஸஸ் காத்துன்னு இருக்கு. ஆனால் சக்ஸஸ் இருக்கும், ஆனால் அதே சமயம் அவப்பெயர் ஏற்படும், அபவாத பெயர் ஏற்படும்னா அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள். அது என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி மதியம் 12 மணி 13 நிமிடங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கி, அதாவது சந்திரன் மகர ராசிக்குள்ளே போய் ராகுவோட இணைகிறாரு. அதுலேருந்து 12ஆம் தேதி மே 12ஆம் தேதி இரவு 7 மணி 25 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எதை பேசினாலும் சரி உங்களுக்கு எதிராகத்தான் மக்கள் பேசுவாங்களே தவிர, அதுவும் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயங்களை உங்கள் எதிரிகள் பரப்புவதற்கு தயங்க மாட்டாங்க. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த கேர்லெஸ்ஸாக வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பொது வெளியில் எப்படி பேசணுன்ட்டு இருக்குது. அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ அதுதான் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். அவங்க தான் தரம் தாழ்ந்து போயிட்டாங்க. கடகராசிக்காரங்க என்றைக்குமே மெக்னானிமஸ் பர்சன்ஸ், என்ன கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பாங்க. அதனால் அந்த செல்ஃபிஷ்னஸை விட்டுட்டு மெக்னானிமஸாக இருந்து அடுத்தவங்களுடைய பர்சனல் விஷயங்களை பேசாமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது மாத முற்பகுதியில். ஏன்னா 2ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கார். அதனால் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாதம் முழுவதுமே சாதகமான பலன்கள் ஏற்படும். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு, புதனும் பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு 10 லாபத்தை கொடுக்கும். ஒரு படத்தில் ஒரு உச்ச நடிகர் சொன்னார், ஒரு துளி வேர்வைக்கு தங்க காசு கொடுத்த தமிழகம் அல்லவாண்டு. உங்களுக்கு ஒரு வார்த்தைக்கு தங்க காசு கிடைக்கும், ஒவ்வொரு வார்த்தைக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற மாதமாக இருக்கும். உங்களுடைய வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மாதமாக இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார் சூரியனும் சரி குருவும் சரி. ஸோ இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் உயருகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த கடகராசிக்காரங்க சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிற நபராக இருந்தால், நான் இன் பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கேன் சார், இல்லை நான் படித்து முடிச்சுட்டு 2 வருஷமாக எனக்கு வேலை இல்லை, ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்ததே தவிர எனக்கு ஜாயினிங் லெட்டர் கொடுக்கல சார், ஜாயினிங் டேட் சொல்லலை அப்படின்னா இப்போ எல்லாம் தேடி வருது. ஏன்னா இதில் செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார்.
10ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துக்கு வரதுனால உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். சொந்த வீட்டை வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, வேலை சம்பந்தமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் கொஞ்சம் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. அதாவது கோபம்னா பதட்டத்தில் அவசரத்தில் வார்த்தையை விட்டுருவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 11, 12 ஆகிய அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க, பிஸ்னஸ் விஷயமாவோ இல்லை ப்ரொஃபஷ்னல் கான்க்ளேவுக்காகவோ இல்லை உங்களுடைய வியாபாரத்துக்காகவோ போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாத பிற்பகுதியில் 14ஆம் தேதிக்கு மேலே கடல் கடந்த பயணத்திற்கான ஆயத்த நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதே சமயம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இந்த க்ரஷர் வச்சு நடத்துகிறவங்க, லாரி அதாவது லோடு லாரி அடிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் 4ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது வண்டி மாற்றுறது, கார் மாற்றுறது, உங்களுடைய லாரியை மாற்றுறது, நிலம் வாங்கிறது, இதெல்லாம் அதாவது மேனேஜ்மெண்ட் ஒர்க் செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த பிஸ்னஸ்மென் புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதம் இது. இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய முதலீடுகள் செய்யலாம். முதலீடு செய்கிறது மட்டும் இல்லை, சில சமயம் இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால், ஏன் 45 வயசு 50 வயசு இருந்தால் கூட ரகசிய தொடர்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை மாத பிற்பகுதியில் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது ரகசிய உறவு இப்போ தான் ஆரம்பிக்க போகிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வரக்கூடிய மாதங்களில் உங்கள் மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு இந்த ரகசிய உறவு காரணமாக இருக்கும். அதே சமயம் நட்பு ரீதியாக சில உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். நல்லவனும் வருவான், கெட்டவனும் வருவான். நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். இவன் வந்தால் எனக்கு என்ன லாபம், இவன் வந்தால் எனக்கு என்ன லாபம். இந்த நபரோட ஆப்போசிட் ஜெண்டர் வந்துட்டாங்கன்னா இன்னும் கேட்கவே வேணாம். ஏன்னா இந்த 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுறது மாத நடு பிற்பகுதியில் 14ஆம் தேதியிலேருந்து மாத கடைசி வரைக்கும். அதனால் உங்களுக்கு ரகசிய தொடர்புகள் செலவுகளை ஏற்படுத்தும். ரகசிய கடன்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நகை சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஜுவல்லரி நடத்துகிறவங்க, அதே மாதிரி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அரசாங்கத்துக்கு தெரியாமல் முதலீடு பண்ணாதீங்க. எல்லாத்துலேயும் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது கடகராசி நண்பர்களுக்கான இந்த மாதத்திற்கான மே மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா ஹயக்ரீவ பெருமானை வணங்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு இப்போ நேர்மை முக்கியம், டிரான்ஸ்பரன்சி முக்கியம். ஹயக்ரீவரை வணங்குங்க. கூடவே ராஜமாதங்கி, ராஜமாதங்கிங்கிறது தசமகா வித்யையில் ஒத்தி, அதாவது அம்பாளுடைய ஒரு அம்சம் ராஜமாதங்கி. அந்த ராஜமாதங்கியை வழிபட்டு வாருங்கள். சரஸ்வதி தேவியுடைய ஒரு அம்சம்தான் ராஜமாதங்கி. அந்த ராஜமாதங்கியை வழிபட்டு வருவதன் மூலமாக நேர்மைக்கு உண்டான வார்த்தைகளை பயன்படுத்தி வெற்றிகளை நிலைநிறுத்தக்கூடிய மாதமாக அமைந்திடும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.